இப்ப என்ன ஆயி போச்சு? என் மாப்பிள்ளை தொத்தின்னு வர நீ அவன் என்ன கேட்டான்னு கேள்ற முதல்ல. என்னடா கேட்டு தொலைச்ச? அது ஒண்ணு நான் தப்பா கேட்கல மாப்பிள்ள. தப்பா கேக்குறது இருக்கட்டும், என்ன கேட்ட சொல்றா சொல்றா. அட இரண்டா, நீ வேற ஆனவன கட்டி தூப்ப. நான் தான் சொன்னேன்னு சொல்லலாம்டா. அது இல்ல மாப்பிள்ள, அவன் வியாபாரத்துக்குலாம் வெளியூருக்குலாம் போயிடறான்ல. வியாபாரமா? என்ன வியாபாரம் ஏன் பண்றா? கூலி வியாபாரம். சரி, வியாபாரத்துக்கு வெளியூர்னா போவியா நீ? ஆமாப்பா, வாரத்துக்கு ஒரு நாள் தான் வருவேன். அப்படியா? சரி, நீ என்ன கேட்ட? அதான் மாப்பிள்ள, அவன் ஊருக்குலாம் போயிடறான்ல, அவன் பொண்டாட்டி ஒண்டா இருக்கான், அதான் அது கூட ஒத்தியாசம் இருக்கிறேன்னா இது தப்பா? கேட்டியாப்பா? என்ன சொல்லிக்கிறான்? சொல்லு மாப்பிள்ள, இது தப்பா? தப்பு இல்லையடா. எங்க வீட்டுல வந்து உட்காந்தா கண்ணு பில்லு யாரு கட்டுறது, சாப்பாடு செலவு யாரு பாத்துக்கிட்ட? ஏய், இப்ப என்ன சொல்ல வர நீ? நான் ஊர்ல இருந்து வர வரைக்கும் அவங்க வீட்டுல போய் இருக்கு சொல்ல, சாப்பாடு செலவு அவனே பாத்து சொல்ல. என்ன மாப்பிள்ள துப்புரா? அவன் தான் சொல்றான்ல, அவன் பொண்டாட்டி உங்க வீட்டுல கூட்டின்னு வந்து நல்லபடியா பாத்துக்கோ. போ போடா. தோர்ப்பா, உங்க வீட்டுக்கு கூட்டு மட்டும் தான் நீ செலவு பாத்தணும், நான்லாம் பார்க்க மாட்டேன். அதெல்லாம் பாத்துலாம் வாப்பா. என்னடா குடும்பம் இது? என்னப்பா ரோட்டை பார்த்து வராது, இப்படி எது எழுந்திருப்பா? நான் பிரியாணியா? ஆமா, என்ன விசேஷம்? பிரியாணி போகுது. இன்னைக்கு ரம்லான் இல்லப்பா, அதான் வீட்டுல பிரியாணி செஞ்சோம். எங்களுக்குனா இல்லையா? அட இதாப்பா மாப்பிள, பிரியாணி. பிரியாணியா? மாப்பிள்ள குதா. டேய், நீ தான் அவன் பொண்டாட்டி பாத்துக்கிறேன்னு போன. அதுவா இதுவான்னு பார்த்தேன், எனக்கு இதுதான் தேவை. அப்ப ரம்ஜான் வாழ்த்துக்கள் சொல்ல அவருக்கு. ரம்ஜான் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள். பாய். அவர் தாண்டா குத்தாரு, வாடா.